சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. மாசமா இருக்கீங்களா? எத்தனை மாசம் ஆச்சு? 7 மாசம். உங்க பேருமா? உமா மகேஸ்வரி. முதல் குழந்தையா? இல்லை, 2வது குழந்தை. முதல் குழந்தைக்கு என்ன வயசாச்சு? அதுக்கு 1.5 வயசு. எவ்வளோ நாள் ஆச்சுமா திருமணம் ஆகி? 3 வருஷம் ஆகுது. சரி, என்னம்மா பிரச்சனை? நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம். அவருக்கு கண்ணு தெரியாது. ம், எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சு. சரி. அவங்க வந்து சரியில்லைன்ட்டு வேணான்ட்டாங்க. யாரு வேணான்ட்டாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ அவர் தனியா இருக்காரா? அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். விட்டுட்டு போனதுலேருந்து நாங்கள். அவர் மூலமா குழந்தைகள் இருக்கா? இல்லைங்க மேடம். இல்ல. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி விட்டு போனதுனால இவங்களுக்கு தெரிய மாட்டிருக்கு, கண்ணு தெரியாதவருக்கு. 2வது ஹஸ்பண்டுக்கு அவர் வந்து சொன்ன இந்த மாதிரி நான் ரொம்ப முடியாமல் இருந்தப்போ ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து பேசினாங்க மேடம். இந்த மாதிரி நான் இந்த அம்மாலாம் நடந்ததை சொன்னாங்க. நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்லேயும் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்றாங்க, நான் வந்து உனக்கு வந்து நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பம் நடத்தி நான் நல்லா பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது, நீ என்னை நம்பி வரியான்னு கேட்டாங்க மேடம். அதுக்கு நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ 2 பேரும் சம்மதிச்சு ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். சரின்ட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க மேடம் எங்கள் அம்மாட்ட. அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்கிறேன், எங்கள் வீட்டுக்காரும் ஒத்துக்கிறாரு, உங்கள் வீட்டில் போய் நீங்கள் என்ன சொல்லி கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் போய் அவங்க வீட்டுல கேட்டதுக்கு, இந்த மாதிரிலாம் ஒத்துக்க முடியாது, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வந்து நம்ம இனத்திலேயே பார்த்து நம்ம ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மேடம். அது வந்து என்கிட்ட சொன்னாரு, சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்களா? இல்லை மேடம், சும்மா தான் கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டீங்க. சரி, அதுக்கப்புறம் எங்க இருந்தீங்க? அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்கள் வீட்லேயும் சொன்னோம், அவங்க வீட்லேயும் சொன்னோம் மேடம். அவங்க ஏற்றுக்கல. நாங்கள் இவ்வளோ சொல்லி நீங்கள் எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் 2 பேர்த்தையும் வெளியில் அனுப்பி விட்டாங்க மேடம். எங்கள் வீட்டில் போய் நின்னதுக்கும், நீ சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்ட, அதனால நீ வேண்டாம், நீங்கள் போய் எப்படியோ இருங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க மேடம். அவங்க வீட்டில் வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாரும் வேணான்ட்டாங்க மேடம். ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்ட, நீ இந்த பொண்ணு வேணாம், நாங்கள் சொல்லி நீ மீறி கல்யாணம் பண்ணிட்டீங்களா, நீ வீட்டுக்குள்ளேயே நுழையாத அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் ரோட்டில் இருந்து அழுதோம் மேடம். அப்புறம் அழுதுட்டு அப்புறம் அவர் 3 வருஷம் 4 வருஷம் கம்பெனி வச்சுருந்தாங்க. கம்பெனி ஊதுவத்தி விற்கிறாங்க மேடம். அந்த ஊதுவத்தி கம்பெனி வச்சுருக்கவங்க மூலியமாக இவர் வந்து வேலூரில் தங்கி 4 வருஷம் 5 வருஷம் அவர் வேலை பார்த்துருக்காரு மேடம், ஊதுபத்தி விற்று. அதனால நான் அந்த தொழில் செஞ்சதுனால அந்த ஊர் நல்ல பழக்கம் ஆயிடுச்சு மேடம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்டு பார்க்குறேன், நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க மேடம். கூப்பிட்டு வந்து அவங்க சொன்னதுக்கு
சரி நீங்கள் அவங்க வீட்லேயும் ஒத்துக்கலை, அவங்க வீட்லேயும் ஒத்துக்கலை, சரி நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து தனியாக ரூம் எடுத்து தங்கி பணம்லாம் செலவு கொடுத்து அவங்களே ரூம் பார்த்து அவங்களே ஜாமான்லாம் வாங்கி கொடுத்து அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக இருங்க, நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். முதல் பிரசவம் யாரு பார்த்தாங்க? முதல் பிரசவம் நான் எங்கள் வீட்டுக்காரர் தான் மேடம் பார்த்தாங்க. யாரும் வந்து பார்க்கலையாமா? யாரும் வந்து பார்க்கல மேடம். அவங்க வீட்லேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா கெஞ்சி கூப்பிட்டு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்தாங்க மேடம். வந்து 1 மாதமாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் நான் இருந்தேன் 2 மாதம் வரைக்கும். அப்புறம் நானே என்னை பார்த்துக்கிறேன், யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் மேடம். இங்கே வேலூருக்கு கூப்பிட்டு வந்து நாங்கள் தான் மேடம் 1.5 வயசு வரைக்கும் பார்த்தோம். சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா. சரி, இப்போ 2வது குழந்தை கன்சீவா இருக்கீங்க. சரிம்மா, இப்போ என்னம்மா பிரச்சனை? அவங்க வீட்டில் வந்து ஏற்றுக்கல மேடம். எங்கள் வீட்டில் ஏதோ பொண்ணு கட்டி இந்த மாதிரி குழந்தையும் பிறந்துச்சு, இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க மேடம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை மேடம். வேலூரில் நாங்கள் தனியாக இருக்கிறோம். ஊதுபத்தி அவ்வளவா விற்றா கூட லாபம் வர மாட்டேங்குது மேடம். இவரும் கண்ணு தெரியாதனால வியாபாரம்லாம் நல்லா ஆகுது மேடம். ஆனால் கண்ணு தெரியாதனால வேறு ஹெல்ப்பும் அவங்களால முடியல மேடம். சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. கண்ணு தெரியாதவங்க இப்படி ஊதுபத்தி வைக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா நம்ம முன் வரணும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்னன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, உழைச்சி சாப்பிட்றாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அது நம்ம டியூட்டி, அது நம்ம கடமை. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவர் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது, நம்ம கடமையாக நினச்சி செய்யணும். பேசி பார்ப்போம்மா, உங்கள் புருஷன்கிட்ட பேசிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம். சரியா? வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேர்? என் பேர் திருமூர்த்திங்க மேடம். திருமூர்த்தி, சொல்லுங்க திருமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலையில் இருக்கேன் மேடம். என்னாச்சுப்பா? நான் வந்து எங்கள் சொந்த ஊருங்க மேடம், திருச்சி பக்கம் இருக்க புதுக்கோட்டைங்க மேடம். என்னை வந்து பிளைண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சாங்க மேடம். சரி. ஸ்கூலில் சேர்த்து விட்டதுலேருந்து லீவு இந்த மாதிரி டயத்துக்கெல்லாம் யாரும் வந்து பார்க்குறது இல்லைங்க மேடம். எனக்கு ஒரு லெட்ரு போடுறதில்ல. அப்போ ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் படித்தேங்க மேடம். அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் இப்படி 8th 9th வரும்போது வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் புரிஞ்சிச்சு. ஆனால் என்னோட படிக்கிற பசங்க எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, லெட்ரு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு யாரும் எதுவுமே பண்றது இல்லை மேடம். ஒரு லெட்டர் கூட எழுதி போட மாட்டாங்க. அப்பெல்லாம் போஸ்ட் கார்டு இல்லைங்க மேடம், அதில் கூட லெட்டர் எழுதி போட மாட்டாங்க. எனக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க மேடம். தீபாவளி பண்டிகை போன்ற இந்த மாதிரி நேரத்தெல்லாம் எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பேன். ஆனால் இப்படி இருக்கிறதுனால வந்து என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை மேடம். அதனால நான் படிக்காம விட்டுறேன் மேடம். பாதியில போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு ஒவ்வொரு வியாபாரம் ஊதுபத்தி வியாபாரம் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் மேடம் பசங்களோட. யார் உங்களுக்கு இந்த ஊதுபத்தி வியாபாரம் பண்ண கத்து கொடுத்தது? யாரும் கத்து கொடுக்கல மேடம். எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க மேடம். நான் வீட்டுல சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்குது, இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஊதுபத்தி வாங்கி வித்தா ஒரு பாக்கெட்டுக்கு 2 ரூபா அது மாதிரி கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கலாம்னு ஒரு காதி கிராஃப்ட்ல வேலை பார்த்த ஒரு பையன் எனக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த எங்க ஊர்லயே கொஞ்சம் பண்ணேங்க மேடம். அதுக்கப்புறம் உங்களை யாரு இந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு போனது? ஊதுபத்தி கம்பெனிக்கு? ஊதுபத்தி கம்பெனிக்கே கூட்டிட்டு போலாங்க மேடம். ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க திருப்பூர்ல. அவங்க அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு 4 வருஷம் வியாபாரம் பண்ணேன் மேடம். திருப்பூர்ல பசங்களோட தங்கியிருந்து வியாபாரம் பண்ணேன். பசங்களோட தங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு திருப்பூர்ல வந்து இந்த கம்பெனி எல்லாம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் திருப்பூர்ல வியாபாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வீட்டுல இருந்தேங்க மேடம். அப்ப எங்க ஊர்ல ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சு பஜார்ல வித்துக்கிருந்தேன். அங்க வந்தவர் இந்த மாதிரி வேலூருக்கு வாங்க, நாங்க ஊதுபத்தி கம்பெனி வச்சிருக்கோம், எங்கள்கிட்ட 10 வியாபாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டு வந்தாங்க. அப்ப நான் வேலூருக்கு வந்தேன் மேடம். வேலூர்ல வந்து வியாபாரம் பண்ணிக்கிருந்தேங்க மேடம். சரி, அப்ப இங்க உங்களை கூட்டிட்டு போகும்போது அவரோடய போயிட்டீங்களா? இல்ல, அட்ரஸ் போன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். நான் அதை வச்சுட்டு நான் அது சரி வேணாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு நிறைய இருந்துகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது கடைசியில் எங்கள் வீட்டில் வந்து என் தம்பி வந்து ஒரு பொண்ணு தெரியாமல் இட்டுன்னு போயிட்டாங்க மேடம். திருப்பூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனப்போ அவனுக்கு அந்த பொண்ணு பழக்கமா அவன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேடம். எனக்கு தெரியாது, சரி வர தெரியாது. ஆனால் தீபாவளி நேரத்தில் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த அன்னைக்கு தான் சொன்னான், என்னை பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வானான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண போறேன். ஐயோ தப்புடா, அக்கா தங்கச்செல்லாம் விட்டுட்டு போக கூடாதுடா, நான் எவ்வளவோ சொன்னேன். இல்ல வந்துட்டா நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். அதனால செவனேன்னு பேசாம இருந்தேன் மேடம். சரி நமக்கு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்க வீட்டுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது என்னைய சொல்லினே இருப்பாங்க மேடம். ஒழுங்கா சம்பாதிக்கிறது இல்ல, ஒழுங்கா சேர்த்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப நான் வீட்டுல சொன்னேன் இந்த மாதிரி தம்பி இப்படி பண்ணிட்டான், ம். அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டான், இதை சொல்லல, அவன் ஒரு பிரச்சனையில இருக்கான் ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலூருக்கு போயிட்டேன் மேடம். அந்த அட்ரஸ் தேடி எடுத்துக்கின்னு ம். வேலூருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி நான் வேலூருக்கு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வான்னு சொன்னாங்க. அப்புறம் வேலூர்ல போய் அவங்களோட ஒரு 6 மாசம் இது மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிறேன் மேடம். ம். மறுபடியும் இங்க புதுக்கோட்டைக்கு வரும்போது ம். நான் இப்ப கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து ஏற்கனவே நாங்க இருந்த தெருவுல வந்து அவங்க பக்கத்துல இருந்தாங்க மேடம். ம். எங்க அம்மா இருந்த இடத்துல நான் இருந்தேன். அப்ப அவங்க பக்கத்துல இருந்தாங்க, பழக்கம். ம். இந்த பொண்ணுக்கு ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப வந்து 10th தான் அந்த பொண்ணு படிச்சுக்கிருந்துச்சு. ம். சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் ஒரு தடவை பஜார்ல பார்த்துட்டு பேசினாங்க. ம். என்ன ஏன் இப்படி வந்து உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு இப்படி கேட்டப்ப இந்த மாதிரி சொன்னாங்க மேடம், இந்த மாதிரி அவரு சரியா இல்லை, விட்டுட்டு ஓடி போயிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி வந்து உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு இப்படி கேட்டப்ப இந்த மாதிரி சொன்னாங்க மேடம், இந்த மாதிரி அவரு சரியா இல்லை, விட்டுட்டு ஓடி போயிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ம். சரி நான் அதோட விட்டுட்டேன். என் நம்பர் தான் கொடுத்தேங்க மேடம். அப்புறம் எனக்கு எப்பாவது ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவோம், அதோட முடிஞ்சிருது. ம். அப்புறம் ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஊருக்கு வந்து எல்லாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். மறுபடியும் நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் 1 நாள் 2 நாள் இருந்தேன்னா, இதுக்கு இடையில என் தம்பி இருந்ததை எங்கள் வீட்டில் போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். கண்டுபிடிச்சோன்னே நான் இவங்க வீட்டில் வந்து என் தம்பி நான் வேலூரில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு ஊருக்கு போயிருக்கும்போது என் தம்பிக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் போய் பேசி இட்டுன்னு வந்து அவங்க என் தம்பியும் அந்த தம்பி ஒய்ஃப் வந்து ஒரே கேஸ்ட்டு ஒரே ஜாதிங்கிறதுனால அவங்கள வீட்டில் உள்ளவங்களே போய் கூட்டு வந்து பேசி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. சரி. அந்த கல்யாணத்துக்கு என்னை இன்வால்வ் பண்ணலாங்க மேடம். ஏன் அப்படி பண்ணாங்க? நான் இப்படி இருக்கலைங்க மேடம். 2வது வந்து தம்பி கல்யாணம் பண்ணா எதுவும் நான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். அதே ஃபீலிங் டென்ஷன்லேயே இருந்தேன்னா, தம்பி கல்யாணம் பண்ணி வச்சது நமக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் எங்கள் ஊரில் என்னோட உள்ள பசங்கள்லாம் சொல்லுவாங்க, உன் தம்பி கல்யாணம் பண்ணிட்டாங்க அவ்வளோதான், நீ உடனே வீட்டில் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எல்லாரும் 4 பேர் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல மேடம். அதே ஃபீலிங்ல இருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி போனாங்க மேடம். போனதுலேருந்து அப்புறம் அவங்க அம்மா அதெல்லாம் நம்மளை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தானே, வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பாடு காப்பி இதெல்லாம் கொடுத்தாங்க மேடம். 1 நாள் 2 நாள் இருந்தேன். இருந்து அப்புறம் நான் மறுபடியும் வேலூருக்கு போயிட்டேன் இவங்க வீட்டில் இருந்தேன். அப்போ ஃபோனில் பேசி 2 பேரும் பழக்கம் மேடம், பழக்கம். அப்போ வந்து நான் சொன்னேன், ஏப்பா அப்படி அவசரப்பட்டு இது மாதிரி பண்ணேன், 10th தானே படிச்சுருந்தேன். நான் வந்து இந்த பிள்ளைய வந்து சின்ன பிள்ளையில தெரியும் மேடம். நான் ஒரு 8வது 9வது படிக்கும்போது நானா லவ் பண்ணதாங்க மேடம். ஆனால் நான் அவங்கள்ட்டலாம் சொல்லலை. நானா நினச்சிக்கினேன், சரி இது மாதிரி ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளை பார்த்துப்பாங்களே அப்படின்னு நானா நினச்சிக்கிட்டேன் தான். ஆனால் அவங்கள்ட்ட நான் சொல்லலை. அப்போ 2 பேரும் ஃபோனில் பேசும்போது வைக்கும்போது இந்த மாதிரி பழக்கமாயிருச்சுங்க மேடம். அவங்க வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா இந்த மாதிரி கேட்டாங்க, ஏன் இங்கே அடிக்கடி வரக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை உங்கள் பொண்ணு தான் வாழலையில, எனக்கு நான் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க மேடம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ போய் உங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து கேட்டால் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை போய் எங்கள் வீட்டில் சொன்னேன். எங்கள் அம்மாட்ட மட்டும் தான் சொன்னேன், வேற யார்ட்டையும் சொல்லலை. அவங்க அம்மா சொன்னாங்க, நம்ம வேற அவங்க வேற, இது செட் ஆகாது, நான் எப்படி அக்கா தங்கச்சியில் கூப்பிட்டு வந்து கேட்க முடியாதுல்ல, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு பேசாமல் விட்டுட்டாங்க மேடம். நான் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது சரி இந்த பொண்ணை வான்னு சொன்னாங்க மேடம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்க வந்துட்டாங்க. 2 பேரும் அவங்க ட்ரெஸ்ஸு தான் எடுத்துன்னு வந்தாங்க, எதையும் எடுத்துட்டு வர. நானும் போட்ட ட்ரெஸ்ஸோட 2 பேரும் இதுக்கு போயிட்டாங்க மேடம். எங்கள் அத்தை வீடு பக்கத்தில் அறந்தாங்கி பக்கம் ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் எங்கள் அத்தை வீட்டில் ஒரு 3 மாதம் அவங்கள வச்சுருந்தேன் மேடம். வச்சுட்டு நான் வேலூருக்கு வருவேன், வியாபாரம் பண்ணுவேன். ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கழிச்சு ஊருக்கு போவோம். திடீர்னு எங்கள் அத்தை வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியல, தீபாவளி நேரத்தில் எங்களோட சண்டை போட்டுட்டாங்க. நானும் இந்த பொண்ணு ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேங்க மேடம். நாங்களே பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 3 மாசமா ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல. நானும் இந்த பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி தீபாவளி அன்னைக்கு 2010 அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க மேடம். அந்த நேரத்தில் அவங்க யாரும் வந்து எதுவும் பேசினாங்களா இல்லை அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்களோ தெரியல. நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டாங்க 2 பேர்த்தையும். இந்த பொண்ணு போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க. யாருடி நீ, என்ன என் சொந்தமா வந்தம்மா, நீ ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளை நீ வெளியில போன்னு சொல்லிட்டு என்னைய மட்டும் மருமையன் தான் எங்க அண்ணனோட பிறந்தவன், எங்க அண்ணன் மட்டும் வீட்டுக்குள்ள வரட்டு, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, எப்படி மேடம் நான் விட்டுட்டு அவங்க எங்க அத்தை வீட்டுக்கு இவளை வெளியில அனுப்பிச்சிட்டு நான் மட்டும் வெளியில இருக்க முடியாது மேடம். அதனால சரி வா, ஏன் நான் வந்து என்னை நம்பி வந்த பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னா நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தேன் மேடம். ரொம்ப அழுதுட்டு எங்கேயுமே தங்குறதுக்கு இடமே இல்லைங்க மேடம். இன்னொருத்தவங்க வீட்டில் மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினாங்க மேடம். மழை வேற வந்துருச்சு. சரி மழை வந்தானே கூட்டிகிட்டு வந்து அந்த வாசப்படிக்கு முன்னாடி இவங்களை படுக்க வச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடி உட்காந்து முடிச்சுக்கினே அழுதுக்கினே இருந்தேன் மேடம். பொழுது விடிஞ்சிச்சு. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, எங்கள் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும்னு சொல்லிட்டு என்னோட இதெல்லாம் எடுத்துக்கின்னு நாங்கள் வந்துட்டாங்க மேடம். வந்து நேராக
இன்னொரு அவங்க மக வீடு ஒரு அறந்தாங்கில இருக்காங்க மேடம், அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்னா எங்கள்கிட்ட பேசவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு மறுபடியும் கூட்டிக்கின்னு சரி ஒன்றுமே வழி இல்லை உங்கள் வீட்டுக்கு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் மேடம். ஒரு 3 மாதம் ஆகிப்போச்சு. அவங்க அம்மா தேனேன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது மேடம். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோன்னே அவங்க அம்மா திட்டி வாழ்னு ஊரெல்லாம் கத்துற மாதிரி கத்தி பேசுனாங்க. நான் சொன்னேன், வாங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, நான் உங்கள் பொண்ணை விட்டுட்டு போகல, நான் இப்போவும் சொல்லேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லேன். நான் கோயிலில் பாருங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். யாருமே இல்லை மேடம், நானாக கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் மஞ்சள் கயிறு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மேடம். மஞ்சள் கயிறு நானாக தான் கட்டினேன் மேடம். கட்டி கூட்டிகிட்டு வந்தேன், அவங்க வீட்டுக்கு போனாங்க மேடம். அந்த நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னை அடித்து ஏன்டா என் மகளை இது பண்ண அப்படி பண்ண ரொம்ப இதாக பேசி ஊரே இது பண்ணிவிட்டு விரட்டி நீ போன்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் நான் சொன்னேன், என்னை நம்பி என் மேலே நம்பிக்கை இருந்தால் என் கூட வா, இல்லைன்னா உங்கள் அம்மா வேணா உங்களோட அம்மாவோட இருந்துக்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் மேடம். அப்போ பேக் எடுத்துகிட்டு என் கூட வந்துட்டாங்க மேடம். வந்து 2 பேரும் எங்கே போகிறதுனே தெரியாமல் நிற்கதியாக நின்னவங்க மேடம். ரோட்டில் நின்றுட்டு இதுக்கு கூட்டிகிட்டு வந்தேங்க மேடம். சரி வேலூரில் தான் நான் வேலை பார்க்குறேன், சரி வா வேலூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூருக்கு கூப்பிட்டு வந்தேன் மேடம். அப்போ தீபாவளி நேரத்தில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க மேடம். என் கூட வேலை பார்க்குற பசங்க, வியாபாரம் பண்ணுற பசங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா. சாவி வந்து அங்கே பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க மேடம். அந்த பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போன சாவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே வந்து ஒரு கிறிஸ்டின் அக்கா இருக்காங்க. அந்த அக்கா சரி வாமூர்த்தி எப்போதும் ஊருக்கு போனால் 10 நாள் சொல்லுவியா, ஏன் அதுக்குள்ளேயும் வந்துட்டேன்னு சொன்னாங்க. இல்லைக்கா சும்மா வந்தேங்கான்னு சொன்னாங்க தான் இவங்க பின்னாடி இருந்தாங்களா. எங்களுக்கு சரி வாமூர்த்தி சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க, சாவி வேணா எடுத்துகிட்டு சொல்லிட்டு ரூம் சாவி எடுத்து வந்து கொடுக்க போகும்போது இவங்களை பின்னாடி பார்த்தாங்க. உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னம்மா, அக்கா அந்த பொண்ணு நம்ம சொந்தக்கார பொண்ணுதாக்கா அப்படின்னு. ஓ கூப்பிட்டு வந்திருக்கியா, என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லைக்கா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா. கல்யாணம் பண்ணிட்டியா என்னப்பா நீனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு பிள்ளை கூட்டிகிட்டு போய் சரி சுடுதண்ணி போட்டுலாம் கொடுத்தாங்க மேடம். அங்கேயே குளிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் என் கூட வியாபாரம் பண்ணுற பசங்களுக்கு சொல்லிட்டாங்க ஃபோனில், இந்த மாதிரி ஒரு மூர்த்தி வந்து ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துட்டான், என்னன்னு தெரியலையே, நான் தான் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க என்னன்னு அவங்கள்ட்ட கேட்டோன்னா அவங்க சொன்னாங்களாம், ஐயோ தெரியலையே பிரச்சனை ஆகிப்போருமே, சரி கொடுங்க வேண்டாம் சொல்லிட்டு என்கிட்ட பேசினார். நீ கூட்டிகிட்டு உங்கள் ஊருக்கு போயிருங்கெல்லாம் வரக்கூடாது, பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்களா. ஊரில் எல்லாம் சேர்க்க மாட்டுறாங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னேன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டோன்னா அவங்க சொன்னாங்க சரி அப்போ அக்கா அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வருவோம், அப்போ வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க மேடம். அவங்க வீட்டில் இருந்தோம். அப்புறம் பசங்களாம் வந்தோன்னா சொன்னாங்க, நாங்கள் உங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம், பேசினா அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட விட்டுறோம், இல்லைன்னா தனியாக நான் வந்து உனக்கு ஊதுபத்தி எல்லாம் கொடுத்துறேன், நீ உங்கள் ஊர்லேயே புதுக்கோட்டையிலே போய் இருந்துக்க, இங்கே வேணான்னு சொன்னாங்க. நான் ஐயோ நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் இங்கே இருக்கேன், எனக்கு தனியாக ரூம் எடுத்து கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது காசு கொடுங்க, நான் அட்வான்ஸ் மாதிரி கொடுங்க, நான் ரூம் எடுத்து தங்கின்னு இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா சரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. எங்கள் அக்கா பேசினாங்க, அவன் இங்கே வந்தானா நாங்கள் வெட்டிடுவோம் குத்திடுவோம், எங்களுக்கு ஆகுமா கேவலத்தை இழுத்து விட்டுட்டான் அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவனுக்கே தான் கண்ணு தெரியாதே, அவனுக்கு தேவையா அதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க மேடம். அப்போ தான் அந்த பசங்க சொன்னாங்க, ஏமா கண்ணு தானே தெரியாது, அப்புறம் கண்ணு தெரியாதுங்கிறதுனால அவனை வந்து ஒரு இழிவாக நினச்சிக்காருங்க, கண்ணு தானே தெரியாது ஆனால் அவனுக்கு மனசு இருக்குது, உங்கள்கிட்ட போய் பேசணுமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதோட விட்டுட்டாங்க மேடம். விட்டுட்டு அவங்கள்ட்ட தான் நான் காசு 5000 வாங்கி எங்கள் 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து வீட்டு வாடகை கொடுத்து அட்வான்ஸ் பிடிச்சி வீடு பிடிச்சி பாத்திரமெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களே வச்சுட்டாங்க மேடம். அது வரைக்கும் அந்த அக்கா வீட்டில் ஒரு 20 நாள் இருந்தோம். அவங்க தான் சாப்பாடு போட்டு. அந்த அக்கா பேர் என்ன சொன்னீங்க? அந்த அக்கா பேர் ஆரிஸ், கிறிஸ்டின் மேடம் அவங்க. சரி, அவங்க கூட வேலை உங்களுக்கு காசு கொடுத்து உதவினாங்கல்ல, அவங்க கூட வேலை செஞ்ச பசங்க, அவங்க பேரு? முஸ்லீம் எல்லாம். ஒருத்தர் வந்து அயூப் கானுங்க மேடம், சலீம், அந்த பசங்க அவங்கள்ட்ட நான். அயூப் கான், சலீம், ஓகே. அப்புறம் மகேஸ்வரன் அவர் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறவர். ஆனால் வியாபார ரீதியாக வந்து கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு விவரம் தெரியாது இல்லைங்க மேடம், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக போட்டுறாங்க நமக்கு. மற்றவங்களுக்கு போகிறத விட வேறு ரேட்டு, எனக்கு வேறு ரேட்டு அப்படி பண்ணுறாங்க மேடம். அதனால கொஞ்சம் அதுவும் இல்லாமல் அது பெங்களூர் ஐட்டம் தானே, கம்பெனி ஐட்டம் கிடையாது, ஊதுபத்தி ஐட்டம் வாங்கி விற்கிறோம், ஏதோ அப்படியே போகுதுங்க மேடம். ரெண்டாவது வந்து இந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே குழந்தை பிரசவம் ஆகிற நேரத்தில் மாதிரி வலி வந்துச்சுங்க மேடம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க மேடம். நானே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஏற்கனவே எங்கள் அக்காவுக்கெல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அது மாதிரி சோம்பு கசாயம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி வச்சு கொடுத்தா வலி வராதுன்னு ஏற்கனவே எங்கள் அக்காங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது எங்கள் அம்மா செய்வாங்க, அதை பார்த்துட்டு அது மாதிரி செஞ்சு கொடுத்தேங்க மேடம். மறுபடியும் வலி தாங்க முடியலன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன வரனே தெரியல. ஆனால் பக்கத்துல எல்லாம் கொடுத்தனம்லாம் இருக்காங்க மேடம், யாருமே வரல. நான் ஒரே ஆளே அழுதுக்குன்னு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து செக்கப்பு ஸ்கேனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7000-8000 ரூபா கிட்ட செலவாயிடுச்சுங்க மேடம். எல்லாம் நான் வியாபாரம் பண்ண காசை, கம்பெனி காசு கொஞ்சம், நான் சம்பாதித்த காசு கொஞ்சம் அப்படி இப்படி போட்டு தான் மேடம் கொஞ்சம் நான் செலவு பண்ணேன். 8வது மாதம் லாஸ்ட்டில் 9வது மாதம் நேரத்தில் சொல்லிட்டாங்க மேடம் ஹாஸ்பிட்டலில். டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தை கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது
அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஏன்னா நான் வந்து காசு கொடுத்து என் கஷ்டத்துலையும் தனியார் ஆஸ்பத்திரியில் பார்க்கணுங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தேங்க மேடம். அப்போ தான் நான் சொன்னேன், சார் ஏன் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணியிருப்பேன், இந்த நேரத்தில் சொன்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க சார்ன்னு சொன்னால் ரொம்ப வளர்ச்சி கம்மியால ஓரளவுக்கு குழந்தை ரொம்ப வளர்ச்சி, அதாவது நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டாங்க சார். சரி இந்த ஆஸ்பத்திரியில் இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் டெலிவரி பார்த்துட்டேங்க சார். அப்போ இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோன்னா அன்னைக்கு நைட்டு வந்தாங்க. குழந்தை எப்படி இருக்கு, நல்லா இருக்கானா? குழந்தை நல்லா இருக்காங்க மேடம். 1.5 வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு. இப்போ மறுபடி கன்சீவாக இருக்காங்க. என் கூட வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க யாரும் வந்து எனக்கு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கூட பிறந்தவங்களே பார்க்க மாட்டாங்க மேடம். அக்கம் பக்கத்தில் பார்க்கணும் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ நான் இங்கே வந்தது காரணமே இவங்க 2வது கன்சீவாக இருக்காங்க. 2வது குழந்தைக்கும் டெலிவரி நேரத்தில் இதே மாதிரி என்னால் கஷ்டப்பட முடியாதுங்க மேடம். 2வது எனக்கு ஆள் ஹெல்ப்பு யாருமே இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கு தொழிலும் சரியாக ஓட மாட்டேங்குது மேடம். கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. சொந்தமாக காசு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இல்லை. அதனால எனக்கு நீங்க தான் மேடம் எப்படியாவது உதவி செய்யணும் மேடம். அதனால தான் சரி இங்கே வந்தேங்க மேடம். சரிங்க, இப்போ 2-3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொந்தமா வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க மேடம். அதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும் உங்களுக்கு? காசு தேவைப்படுதுங்க மேடம். ஆனால் எனக்கு ஆள் ஹெல்ப் இல்லைங்க மேடம். காசு வந்து ஒரு 50,000லேருந்து ஏதாவது அது மாதிரி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கம்பெனி ஐட்டமாக விற்கலாம்னு. இந்த பிராண்டட் சொல்லக்கூடாது. இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல இடையில, அயூப் கான் அப்புறம் சலீம் அவங்க எல்லாம் விலை ஜாஸ்தியா சொல்றாங்க. ஆமா, அதாவது செய்ய மாட்டாங்க, உங்க கற்பனை தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. இல்ல துரோகங்கிறத விட வியாபாரம்னா நீ ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஒரு ரேட்டு போடுறாங்க மேடம். அவங்களுக்கும் அது வியாபாரம் தானேப்பா. ரெடி கேஷ் என்னன்னா ஒன்னையும் அதை ஒரே மாதிரி மத்தவங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் உங்களையும் ட்ரீட் பண்றாங்க. இல்லைங்க மேடம். நீங்க வந்து உங்களுக்கு கம்மியா கொடுக்கணும்னு நினைக்க கூடாது இல்லையா? இல்ல நான் கம்மியா கொடுக்கணும்னு நான் நினைக்கலைங்க மேடம். அதாவது நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 20,000 வியாபாரம் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். என் கூட உள்ள நல்லா இருக்கிறவங்க வண்டியில போய் வியாபாரம் பண்றாங்க, அவங்க ஒரு 50,000 வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க, தீபாவளி இந்த அவங்க பண்டிகை வரும்போது 4,000 5,000 கணக்குல கழிச்சுறாங்க மேடம். துணி எடுக்கிறதுக்கு காசு கொடுத்துறாங்க. ஆனா நானும் 4 வருஷத்துக்கு மேல வியாபாரம் பண்றேன். எனக்கு இதனால வரைக்கும் அவங்க எதுவுமே நீங்க கேட்டீங்களா அவங்கள்ட்ட? கேட்டா அப்படி எல்லாம் இல்லேங்கறாங்க. ஆனா அது தெரியாம செய்யறாங்க மேடம். வியாபார ரீதியா அது அப்படி உங்களுக்கு தெரியும், தெரியாம செய்றாங்கன்னு போன்ல பேசிக்கிறாங்களா மேடம். போன்ல பேசிக்கிறாங்க. நான் இருக்கும்போதே ஒருத்தருக்கு கணக்குல வந்து 4,000 ரூபாய் கழிச்சாங்க. இந்த வருஷம் நோம்புக்கு நான் அதை பார்த்தேங்க மேடம். அதுவும் இல்லாம 5% கமிஷன் மாதிரி வச்சு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 5,000 அது மாதிரி கொடுத்துறாங்க. ஆனா எனக்கு இதனால வரைக்கும் ஒரு ரூபாய் காசு கூட கொடுத்தல மேடம். நான் அது எதுக்கு அப்படி செஞ்சாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா நான் ஒரு வியாபாரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவங்க செஞ்சிருக்கலாம். இல்லைன்னா சரி ஏதோ மனித அடிப்படையில செஞ்சாங்க. ஒரு 5 ரூபா காசு கொடுத்தாங்க. ஆமா, அத நம்ம ஆதரிக்கணும் இல்லையா? அதனால ஆதரிக்கணும். அதனால நீங்களே சொல்றீங்க கூட பிறந்தவங்களே ஹெல்ப் பண்ணறது இல்ல. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல தேவை இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எப்பவுமே அந்த நன்றி கடன் இருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்லல மேடம். ஆனா வியாபார ரீதியில வந்து எனக்கு ஒரு வேலை, இன்னொருத்தவங்களும் வேலை போறாங்க. அதான் நான் என்ன சொன்னேன்னா, என்னால இப்போதைக்கு ஏன்னா அவங்களுக்கு நான் ஒரு 10,000 12,000 ரூபாய் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி எப்போ நான் போய் சரக்கு எடுத்தாலும் நீ பேலன்ஸ் இருக்குது, நீ உனக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னே சொல்லி பேசுறாங்க மேடம். நீ கணக்கு கழிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்றவங்களுக்குலாம் எவ்வளவு வேணாலும் பேலன்ஸ் ஒரு 30,000 அதாவது 40,000 50,000 கூட பேலன்ஸ் வச்சிருக்கவங்கள கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மேடம். ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் இல்ல. 2வது வந்து என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா சரி, நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சரி சொல்லுங்க மேடம். இவ்வளவு பிரச்சனை இருக்கு, பொருளாதார ரீதியாவும் பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு குழந்தையோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கலாமே? இல்ல ஒரு குழந்தையோட குடும்பம் பயந்துட்டு பண்ணல. சரி, எனிவே இப்ப இது முடிச்சுட்டு ஆபரேஷன் பண்ணிட்டுமா? பண்ணிடுறேன் மேடம். சரியா? சரி. அவ்வளவு கஷ்டம் இருக்குது மேடம். எனக்கு கொஞ்சம் இது இல்ல, பொருளாதார ரீதியாவும் இல்ல, எனக்கு கொஞ்சம் ஆள் இல்ல. எனக்கு வந்து அக்கா தங்கச்சிகள்கிட்ட உதவி கேட்கறத விட அவங்க வந்து என்னை குடும்பத்துல சேர்த்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க மேடம், சங்கடப்படுறாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டத்துல இருக்கேன். 2வது வந்து எனக்கு பொழப்புக்கு எந்த வித இதுவுமே இல்லை மேடம். இதை வண்டியா நிக்கிறேன் மேடம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில வச்சிருந்தேன் மேடம். அந்த நேரத்துல நான் ஊதுபத்தி வியாபாரம் பண்ற காசை வச்சுதாங்க மேடம் 10 நாள் ஆஸ்பத்திரியில அவங்களை சேர்த்து வச்சுட்டு நான் ஹோட்டல்ல 3 நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், குழந்தைக்கு பால் வாங்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் மேடம் நான் பார்த்தேன். இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் கேட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போன் பண்ணா அது கூட அவங்க தரத்துக்கு தயாரா இல்ல மேடம். உங்க வீட்டுல நீ ஒரு பொண்ணு தானேம்மா? உங்க அம்மா ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க? எங்க வீட்டுல வந்து அவ்வளவா வசதி இல்ல. வசதி இல்ல. அம்மா என்ன வேலை செய்யறாங்க? அம்மா முன்னாடி சித்தால் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப வீட்டுல தான் இருக்காங்க. அப்பா? அப்பா வாட்ச்மேன் போயிட்டு இருக்காங்க. சரிங்க, நம்ம பேசி பார்ப்போம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரி, எங்க அக்கா எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னைய வந்து ஒரு வருஷத்துல ஒரு 2 டைம் வந்து பார்த்துட்டு போனா கூட போதுங்க மேடம். அதுக்கு யாருமே வர மாட்டாங்க மேடம். தம்பி கல்யாணத்துக்கு அவங்க சொல்லாம பண்ணிட்டாங்க. நான் அந்த ஒரு கோவத்துல நான் பண்ணிட்டேன். அது தப்பு தான். இப்ப நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்லாம. அதுக்காண்டி என்னை சுத்தமாவே ஒதுக்குறது எப்படிங்க மேடம்? சரி, நம்ம அவங்கள கூப்பிடுவோம், நீங்களே பேசுங்க அவங்கள்ட்ட. உங்க பையனாமா? அக்காவா? தம்பியா? சரி, ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வந்துடுறேன். ரொம்ப வருத்தப்படுறான்மா. அவன் பண்ணது தப்புதான்னு அவன் ஒத்துக்கிறான். உங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறான். ஆனா அனாதையா இருக்கோமே, சொந்த பந்தம் இல்ல, வருஷத்துல எப்போவாது ஒரு வாட்டியாவது எங்க அக்கா தங்கச்சி தம்பி எல்லாம் வந்து பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஃபீல் பண்றான். அவருக்கு ஒரு குறைபாடு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நம்ம அப்படி நினைக்கல. எல்லாம் நல்லா இருந்த பசங்க நல்லா இருக்காங்களா? இல்லையே. அவர் அப்படி ஃபீல் பண்றாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம அப்படி விட்டுடலாமாமா? பேசுங்க, நீங்க கேளுங்க. எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறீங்க பையனை? நான் பார்த்து ஒரு வருஷம் இருக்கும். நீங்க? நான் பார்த்து அதே மாதிரி ஒரு 2-3 வருஷம் இருக்கு மேடம். நீங்கம்மா? நானும் ஏமா இப்படி விட்டீங்க? இப்படி விட்டுட்டீங்களே. புள்ளையோட போய் உட்காருங்கம்மா. தம்பி, இந்த அம்மா வந்திருக்காங்க, அம்மா பக்கத்துல உட்கார்றாங்க. இல்லை, எங்க அம்மாவை குறை சொல்ல முடியாம. ஏன்னா எங்க அம்மாவே எங்க அக்கா வீட்டுல இருக்கிறாங்க. எங்க அக்கா தான் பாத்துக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. எங்க அம்மாவே நான் பாத்துக்கிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவு, ஆஸ்பத்திரி செலவெல்லாம் எங்க அக்கா பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரங்களுக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா எங்க அக்கா தங்கச்சி 3 பிள்ளை இருக்குமா. எங்க வீட்டுல யாரும் இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது கிடையாது. எங்க அப்பாவே சின்ன வயசுல விட்டு செத்து பண்ணாலும் எங்க பெரியம்மா அவங்களையெல்லாம் அனுசரிச்சு நான் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். 2 தங்கச்சியும் நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இவன் திடீர்னு இப்படி பண்ணிட்டு வந்தாக்க என் சொந்த பந்தம், என் பிள்ளைகளை நான் எப்படிமா கல்யாணம் பண்ணேன்? 3 பிள்ளைங்க எனக்கு, 2 பையன் 1 பொண்ணு. நான் படிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப எங்க சொந்த பந்தத்துல என் பொண்ணுகளை எடுப்பாங்களா? இல்ல அந்த பிள்ளைல படிக்கிற வயசுல இப்படி இருக்குது. நம்ம மாமாவை சேர்த்துக்கிட்டா நம்மளும் அது மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்மளையும் சேர்த்துக்குவாங்க அப்படின்னா என்னை திருப்பி கேட்பாங்களா? வேணா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? 2 தங்கச்சி இருந்தா, 2 தங்கச்சி நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சரி, நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது, பிரச்சனையெல்லாம் புரியுது. ஆனா 3 வருஷம் இந்த புள்ள எப்படி விட்டுட்டீங்களே? அவங்கள நாங்க எந்த தொந்தரவும் பண்ணலாமா? அதுவும் இல்லம்மா, தனியா ஒரு குடும்பத்தோட அவனை சமாளிக்க முடியல அவரால. இப்படி இருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கும் சின்ன ஒரு குழந்தை இருக்கு, 1.5 வயசு குழந்தை இருக்கு, மாசமா இருக்கா. இவ்வளோ இருக்கு, எப்படிமா அவர் சமாளிப்பாரு? அவங்க அம்மாவுக்கு அவ ஒரே பொண்ணுதான் மேடம். அவங்க இந்த டெலிவரி எல்லாம் அவங்க பாத்துக்க. நானே எங்க அம்மாவுக்கு முடியல, அவங்களுக்கு சுகரு. உங்க தம்பி பெருசா ஒன்னும் வருத்தப்படல. வருஷத்துல ஒரு 2 வாட்டி என்ன வந்து பாத்துருக்கலாமே, என்ன ஃபீல் பண்ண? நான் என்னமே பண்ணுவேன். 3 பிள்ளைங்க, வயசான மாமியார் என் கூட இருக்கா. நான் விட்டுட்டு நானே இப்ப 2 நாள் வந்திருக்கேன். பேசுனீங்களா? ஒரு வாட்டி போன் பண்ணி பேசுனீங்களா தம்பி? நான் அவன் போன் நம்பர் எனக்கு தெரியாது மேடம். அவன் தான் எப்பாவது போன் பண்ணுவான். தம்பி, உங்க குடும்பம் இங்க வந்திருக்காங்க, நீங்க பேசுங்க. அக்கா, என்னை எப்படியாவது வந்து மாசத்துல வருஷத்துல ஒரு 2 டைம் வந்து பாருங்க அக்கா. இல்ல நானாவது வந்து உங்களை பாக்குறேன். சரி, என்னடா பண்ண சொல்ற? இப்ப அக்கா இன்னும் தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க. அவளை இப்ப வெளிநாட்டுக்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு ஒரு வீட்டுக்கு வேலைக்காக அனுப்பியிருக்கேன். அவ பிள்ளைகளையும் நான் தான் பாத்துக்கிறேன். அவ புருஷனா இங்க இருக்காரு, எங்க அம்மாவும் இருக்கா. நான் என்ன மேடம் பண்ணுவேன்? நான் என் பிள்ளைகளை பார்ப்பேனா, அதுகளை பார்ப்பேனா, இதுகளையும் நான் பார்ப்பேனா? எங்க அக்கா வந்து அவங்க வீட்டுக்காருக்கு பயப்படுவாங்க மேடம். அது நான் வந்து அவரோட சண்டை போட்டு வந்துட்டேன்னா என்னை வந்து உங்களால பார்க்க முடியாது. நான் அதையும் சொல்லுவாங்க. என்னை வச்சு இவங்க பார்க்க முடியுமா மேடம்? எங்க வீட்டுக்காரர் மிலிட்ரி மேன். அவர் சம்மதத்தை, அவர் எங்க சொந்தக்காரர். எங்க அம்மாவுக்கு பெரியப்பா பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் தான் என் தங்கச்சி 2 பேரையும், ஒரு பொண்ணுக்கு 16 பவுன் நகை போட்டார், ஒரு பொண்ணுக்கு 10 பவுன் போட்டார். போட்டு 2 பேருக்கு 2 டெலிவரி பார்த்தேன். அவளுக்கு எங்க அம்மா கேளுங்க, நேராக தான் சொல்றேன். ஒரு பைசா வீடு எங்க அப்பா கிடையாது. இவங்க 2 பேர் தான் பையங்க. இவங்களுக்கு நான் 1 ரூபா கேட்டிருக்கேன். எங்க வீட்டுக்காரர் தான் எல்லாம் பார்த்துக்குவாரு மேடம். தம்பி, நீயாவது போய் பார்க்கலாம்ல? நமக்கு மேரேஜ் ஆகி மேடம். இவன் கல்யாணம் இவன் வேலைக்கு போறான் மேடம். காலைல நான் வந்து காலைல 7:30 மணி. அப்படின்னு அப்படியேவா விட்டுடுவீங்கப்பா? இல்லைங்க மேடம், நான் காலைல 7:30 மணிக்கு போறேன் மேடம். இவன் ஒரு 12 மணிக்கு வரை வேலை பார்த்தா தான் மேடம் நான் என் ஒய்ஃபு என் வாழ்க்கையை பார்க்க முடியும் மேடம். நான் ஒரு நாள் லீவ் போட்டேனால அப்புறம் ரொம்ப அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. ஒரு 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 அண்ணனை போய் பார்க்க முடியாத வேலை எதுக்குப்பா நமக்கு?
அப்படி குடும்பத்துல கூட பிறந்தவங்களை திரும்பி கூட பார்க்க முடியலன்னா அப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தம்பி நீயாவது போய் பார்க்கலாம்ல. நமக்கு மேரேஜ் ஆகிங்க மேடம். இவன் கல்யாணம் இவன் வேலைக்கு போறான் மேடம். காலைல நான் வந்து காலைல 7:30 மணிக்கு அப்படின்னு அப்படியேவா விட்டுடுவீங்கப்பா? இல்லைங்க மேடம், நான் காலைல 7:30 மணிக்கு போறேன் மேடம். இவன் ஒரு 12 மணிக்கு வரை வேலை பார்த்தா தான் மேடம் நான் என் ஒய்ஃபு என் வாழ்க்கையை பார்க்க முடியும் மேடம். நான் ஒரு நாள் லீவ் போட்டேனால அப்புறம் ரொம்ப அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. ஒரு 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 அண்ணனை போய் பார்க்க முடியாத வேலை எதுக்குப்பா நமக்கு? அப்படி குடும்பத்துல கூட பிறந்தவங்களை திரும்பி கூட பார்க்க முடியலன்னா அப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் காரணம் பொண்டாட்டி சொல்லாட்டி இப்பவே வந்துரு இங்கே சொல்லாம தான் மேடம் வந்திருக்கான். அதை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவ கொஞ்சம் இவனை திட்டுவா பேசுவா அடிக்க கூட செய்வான் மேடம். அதனால அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். எங்க கூட நாங்க பேசிக்கிறது இல்லை. அவங்க தனியா தான் இருக்கா மேடம். அவன் பொண்டாட்டிக்கு பயப்படுவான். என்ன செய்யறது? அவ வெளியில வந்து ரோட்ல இருந்து கால்னு கத்துவான். அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே அதுக்கு ஒதுங்கிட்டு போயிடுவான். எதுக்கு கத்தணும்? புருஷன் வந்து அண்ணனை பார்க்க போகும்போது எதுக்கு கத்தணும்? அப்படி அந்த பிள்ளை எப்படி சொல்ற ஒரு கிராமத்துல இருந்த பிள்ளை அப்படியே அதனால ஒரே அந்த பொண்ணு வேற ஜாதின்னு பயப்படுறீங்களா? இல்லைங்க மேடம், ஜாதி அப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படி எப்படி மேடம் விட முடியாது மேடம். விட முடியாது. அவளே வந்து அவனுக்கே கண்ணு தெரியாது. பின்னையும் அவன் வந்து அவனை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்ப அவன் அவங்க குடும்பம் அவங்கள தொந்தரவு பண்ணானா. என் தங்கச்சி என்ன சொல்றா, அக்கா நம்ம பிள்ளைல இப்ப இந்த இருக்க எங்கோட்டு பிள்ளைகளுமே அதை பார்த்து கெட்டு போகும்ல மேடம். எங்களை எங்க சொந்தக்கார இல்ல உங்களை கூட்டி தம்பி லவ் மேரேஜ் தானே பண்ணினா? அவ வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு தான். அப்ப இது லவ் மேரேஜ். அப்ப அத பார்த்து கெட்டு போகாதா? இல்ல மேடம், என் பிள்ளைல எனக்கு கேடுச்சுதான் பெரிய பிள்ளை. அப்ப நீங்க சொல்றது காரணம் தப்பு தானே. இவங்க என்ன சொன்னாங்க? லவ் மேரேஜ் பண்ணிருக்காரு, அதை பார்த்து புள்ள கட்டு போயிடும்னு. இப்ப இவரும் சின்ன தம்பியும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கான். ஆனா அதை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க கூட எங்க கூட இல்ல மேடம். அவங்க கல்யாணம் பண்ணி வச்சா ஆனா கூட தான் வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் பாத்துட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இல்ல நாங்க பக்கத்துல தான் இருப்போம். இப்ப கடையில ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறோம். நாங்க கடை மொத்தத்துல பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு தான் பிரச்சனை. அந்த பொண்ணையும் நான் குறை சொல்லல மேடம். நீங்க குறை சொல்லல, ஆனா பிரச்சனை அதுதான். அதனாலதான் தள்ளி வச்சுட்டீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கம்மா. உங்க தம்பியோட சம்சாரம் ஆயிட்டாங்க. அவங்க உங்க வீட்டு வாரிசு இருக்கு. அவங்க கிட்ட நீங்க அவங்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் என்ன எங்க மேடம் கூட்டிட்டு போய் வச்சு கொண்டாடுங்க எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க தம்பியை நீங்க அப்படியே விட்டுட கூடாது. அவனை இவங்க எல்லாம் விடலாம், நீங்க விடலாமாமா? எனக்கே சுகர் இருக்குமா? அதெல்லாம் இருக்கட்டும்மா. பையனை விடலாமா? 2 வருஷமா திரும்பி பார்க்காம விடலாமா? எங்க அக்கா வந்ததுக்கே எங்க மச்சான் போக கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ சண்டை போட்டு அழுது நான் தம்பி அது உனக்கு பாப்பானாடா நான் அப்படித்தானே பாப்பானாடா அவ்வளோ தூரம் ட்ரெயின்ல வரும்போது அழுகுறாங்க மேடம். சரி இருக்கட்டும். இவன் வந்து ஒரு உதவி எனக்கு செய்யறாக்கா, எனக்கு நல்லா இருப்பா வந்து எனக்கு உதவி அதை நீ வந்தீங்கன்னா எனக்கு செய்வாங்கன்னு சொன்னதுனாலதான் 1 மாசமா கேட்டேன். நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்க பயந்துக்கிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அப்புறம் இடையில நேற்று அவர்கிட்ட சொன்னேன். அவர் கொஞ்சம் பேசாம கொஞ்சம் கோவமா பேசினார் மேடம். 2வது ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாரு. 2 கொழுந்தியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இவனே எத்தனை குடும்பத்தை தான் மேடம் நாங்க பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீங்க பார்க்க வேண்டாமா? நீங்க பார்க்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், எப்பவாவது ஒரு வாட்டி கூப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா கேட்கலாம்ல. எப்போ ஒரு வாட்டி ஒரு நல்ல நாளுக்கு போய் பார்த்து. வேலூர்ல இருக்கான மேடம். வேலூருக்கு என்னால ஒரு 4 நாள் 3 நாள் 1.5 மணி நேரம் ஆக போறதுமா இந்த வேலூர் போறதுக்கு. அந்த பையனை அப்படியேமா விட்டுடுவீங்க? அவ்வளவு வருத்தப்படுறதுங்க. அம்மா நீங்க போய் இருக்கலாமேம்மா உங்க வீட்டுல. இருப்பேம்மா. தங்கச்சி ஊருக்கு போயிட்டா என்ன நம்பி 2 பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டான். பார்க்க கூடாதெல்லாம் இல்ல மேடம். சூழ்நிலை அப்படி. எத்தனை பேரு சொந்த என்ன சூழ்நிலை வேணா இருக்கட்டும் மேம்மா. நீங்க அந்த தம்பிய கூட வச்சிருக்கீங்கல்ல, பக்கத்துல வச்சிருக்கீங்கல்ல. அவனுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அவனே எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டான். அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு எழுதிதான் கொடுத்துட்டான். இதே மாதிரி எல்லாரும் ஒரு எழுதி அப்படி எல்லாம் முடியுமா? பாருங்க எப்படி வருத்தப்படுறான். நான் கல்யாணம் பண்ணிக்க அதுக்கு முன்னாடியே அம்மா நீங்க இங்க வந்துடுறீங்களா? மேடம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே கூட ஒருவேளை சாப்பாடு போடணும்னா கூட எங்க அக்கா பயந்துங்கனே எனக்கு போடுவாங்க மேடம். இதுக்காகவே நான் ஊருக்கு போனா கூட எங்க அக்கா போக மாட்டேன் பயந்துங்கனே. ஏன்னா என்னால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அவர் வந்தாலே எங்க 2வது அக்கா வீட்டுல இருக்கும்போது கூட நான் இல்லைன்னு நினைச்சிட்டு கூட அவர் சொல்லுவார் பொட்டையன் வந்தானா அப்படிதான் கேட்பாரு. ஏன்னா எனக்கு பேரே ஒரு பொட்டையன் வச்சுட்டாரு. ஏன்னா கண் தெரியாதனால. உங்க மருமக நல்ல பொண்ணு. அவ நல்லா நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது. ஒவ்வொரு வீட்டுல கதைய பாக்குறோமே. கல்யாணம் பண்ணி வந்துட்டு என்ன போடுறதுங்க. நல்ல பொண்ணு. அவ நல்லா வாழலாம். வாழ்த்தி அவங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணுங்கம்மா. ஏமா இத பாரு, இப்போ இன்னொரு குழந்தை பெத்து அந்த குழந்தைக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போகணும். 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் குடும்பத்தை காக்கலாம், குடும்பத்தை பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா
கொஞ்சம் நாளைக்கு இந்த 2 பசங்களும் கொஞ்சம் பெரியவங்களா ஆறது வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி தேவை. அதுக்கப்புறம் 2 பேரும் சம்பாதிக்கட்டும். நான் கன்சீவா இல்லாத போதே இவர் கூட போயிட்டு தான் மேடம் இருப்பேன். கன்சீவ் ஆனதுல இருந்து சரி வரக்கூடாது. அவசரப்பட்டு நம்ம லைஃப்ல கொஞ்சம் பிளானிங் இருக்கணும். நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம், நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேரா இருக்கணும் இல்லையா? அவரே சொல்றாரு, தம்பிக்கு எனக்கு என்கிட்ட சொல்லாம தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த கோவத்துலதான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. அது உண்மைதாமா. அப்ப அவசரப்பட்டுட்டாரு. என்கிட்ட வந்து கேட்டான் மேடம், நான் ஒரு 6 மாசம் பேசாம இருறேன், நம்ம ஆளுகளே நான் சொல்லி வச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது நம்ம ஆளுகளே பொண்ணு கிடைச்சிச்சுன்னா, எங்க அப்பா விட்டுட்டு செத்ததுக்கு அப்புறம் கூட அப்படி இப்படி போகக்கூடாதுன்னு நான் கல்யாணம் பண்ணிட்டு என் தங்கச்சிகளுக்கு புத்தி சொல்லி என் தங்கச்சியை நான் சொன்னதை கேட்பாளுங்க மேடம். பெத்த தாய் தகப்பனும் எங்க அத்தானும் எங்க அக்காவும் தான் சொல்லுவாளுங்க. இத பாருங்க, என்ன பேரு சொன்னீங்க? திருமூர்த்தி மேடம். மூர்த்தி என்னன்னா உதவி பண்ணுவோம், நம்ம டெஃபினட்டா உங்களுக்கு உதவி பண்ணுவோம். ஆனா நான் சொன்ன மாதிரி, அம்மா உங்க பேர் என்னது? உமா மகேஸ்வரி. திருமூர்த்தி and உமா மகேஸ்வரி, சூப்பர் காம்பினேஷன். சரி சரி, முதல்ல அக்காட்டையும் அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்குங்க. மூர்த்தி, நீங்க நினைச்சா நல்லா வாழ முடியும், எல்லாரோட நல்லா வாழ முடியும். உங்களுக்கு அந்த தெம்பு இருக்கு, உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் இருக்கு. டெஃபினட்டா ஹெல்ப் பண்றோம் மூர்த்தி, நிச்சயமா ஹெல்ப் பண்றோம். ஆனா இது பாருமா உமா, அழுதுட்டு எல்லாம் இருக்க கூடாது, கண்ண கசக்காதே. நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு உனக்கு, உனக்கு வேற என்ன வேணும்? பசங்களை நல்லா வளர்த்துங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு டெஃபினட்டா நம்ம ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு ஏற்பாடு பண்றோம். சரியா? அது எப்படி பண்ணணும்னு நான் யோசிச்சு சொல்றோம். நேர்களும் முன் வருவாங்க, என்ன வருது, என்ன ஹெல்ப் வருது பார்ப்போம், என்ன பண்ணோம் பார்ப்போம். அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா நீங்க 10th முடிச்சிருக்கீங்கல்ல, பாஸ் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி தப்பு பண்ணிடுறீங்களே. நீ படிச்சிருந்தேன்னா இப்ப எவ்வளவு உதவியா இருந்திருக்கும், யோசிச்சு பாரு. நீ படிப்பு முடிச்சிருந்தேன்னா இப்ப நீ ஒரு வேலைக்கு போயிருக்கலாம்ல. அவர் கூட பசங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, வீட்டுல வியாபாரம் பண்ணிட்டு பசங்களும் பார்த்துப்பாரு. தூங்கிட்டு இருக்கே பாவம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உங்க பேர பிள்ளை. எடுத்திருக்கீங்களா, தூக்கி இருக்கீங்களா? கோயிலுக்கு மொட்டை எடுக்க வர சொல்லி, அங்கிட்டு தானே வர சொல்லி கோயிலுக்கு போனோம். கோயில் மொட்டை எடுத்து குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்களாம், எங்க அம்மா கூட்டிட்டு போய் மொட்டை போட்டு விட்டாங்க. என் குழந்தைய பாத்துக்கவும் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பா உதவியா இருந்தா போதும்னு நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வயசான அம்மா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க தங்கச்சி வீட்டுல விடலாம், அவங்க அண்ணன் வீட்டு இருக்கு அங்கேயே விட்டுட்டு வரலாம். விட விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க மேடம். வந்திருக்காங்களா உங்க அம்மா? வந்திருக்காங்க மேடம். அவங்கள்ட்டையும் பேசுவோம். சரி, இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு தான் அவங்களுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் நீயும் வேலைக்கு போலாம். தமிழ் நேர்கள்லாம் பார்த்து எனக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லுங்க மேடம். கஷ்டம் அப்படி இருக்கு மேடம். வாடகை நீங்களே நேர்களை கேளுங்களேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இங்க கூட கேட்கலாம், நேர பார்த்து கேளுங்க. தமிழ் நேயர்களே, எத்தனையோ லட்சக்கணக்கான பேரை பாக்குறீங்க, லட்சக்கணக்கான பேருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அதோட என்னையும் உங்க கூட பிறந்த தம்பியாவோ சகோதரனாவோ நினைச்சு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க மக்களே. நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். சொந்த வீடு இல்லை மேடம், வாடகை கொடுத்து. சரி, புதுக்கோட்டைக்கு நீங்க எல்லாம் புதுக்கோட்டையில தானே இருக்கீங்க, அங்க போறதுக்கு விருப்பமா உங்களுக்கு? புதுக்கோட்டைக்கு போய் இருக்கலாம் மேடம். பத்தி வியாபாரம் அவ்வளவா ஓடாது, அங்க கொஞ்சம் கம்மியா தானங்க மேடம் போகுது. அங்க கோயில் எல்லாம் இல்லையா பக்கத்துல? பக்கத்துல இருந்து ஓரளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க மேடம். அங்கெல்லாம் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இல்ல. ஒரே ஊர்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல, அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்ல. தெரியாம அதுதான் சொல்றேன் மேடம். இங்க வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க அங்க போறதுக்கு, இப்ப எங்க அக்கா வந்ததுக்கு அங்க அவர் என்ன புடுங்கி வைக்க போறாரோ தெரியல. அது இல்லடா, அவர் ஒண்ணு சொல்ல ஏன்டா இப்படி சொல்றியே. அப்படி இருந்தாக்க அவர் வந்து எங்க அம்மாவுக்கு முடியலைன்னா அவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. 2 தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவட்டு பிள்ளைகளை எல்லாம் பாத்துக்கிறாரு. இவளையும் தங்கச்சியும் ஊருக்கு போ, பிள்ளைகளை வளர்க்கணும், படிக்க வைக்கணும். அப்ப நான் ஊருக்கு வந்தா வீட்டுக்கு வரலாமா? ஒன்னும் சொல்ல மாட்டாரா? கேளுங்க மேடம். சரி வாடா, உன்னை யாரு அவர் திட்டு வரணும் மேடம். அவர் கோவமா பேசுவாரு, அதே நேரத்துல அதோட சரி போயிட்டு போறான்னு தான் நான் சொல்லுவாரு மேடம். இல்லைன்னா நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்களை எல்லாம் இவ்வளவுக்கு இப்போ ஆளாக்க முடியுமா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அவர் பேசுறாரு மட்டும் கோச்சுக்கிறானே தவிர அவர் எதுக்காக பேசுறாருன்னு கோச்சு அதை புரிஞ்சு. ஹலோ, தம்பியா உட்கார்ந்தாருன்னு மட்டும் பத்தாதே, கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கணும். வீட்டுல எழுதி கொடுத்துட்டேன், கனெக்ஷன் இல்ல எல்லாம் சொல்றீங்க. எவ்வளவு நாள் தான் மாமா பண்ணிட்டு இருப்பாரு? நீங்க கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிறது. என்ன வேலை செய்றீங்க? ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. உங்க மனைவி?
அவ வீட்டில் தான் இருக்கா. வீட்டில் இருக்கு. குழந்தை இருக்கா? இல்லை இல்லை இல்லை, மேடம். மனைவி வேலைக்கு அனுப்புங்க. அவ போனாலும் அந்த பைசாவை இவன்கிட்ட கொடுக்க மாட்டா. இவன் டெய்லி கொண்டு போய் 300 ரூபா அவட்ட கொடுக்கலன்னா அவ்வளோதான், அடிச்சு வெளியில போய் தூக்கி போட்டுருவா இவன். அதனால நாங்க வந்து தனியா விட்டுட்டோம் அவங்கள. அதனால அவன் பொண்டாட்டியோட அனுசரிச்சு போறான். இவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 40 வயசுக்கு அப்புறம்லாம் எனக்கு கண்ணு தெரியாதான், சுத்தமாவே தெரியாதான். 2 கண்ணும் தெரியாது. தெரியாதுன்னு டாக்டர்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன, நானும் சொல்றேன், 300 ரூபாய் கொண்டு போய் 3 வேளையும் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறான். 300 ரூபாயும் கொண்டு அவ வாங்கிக்கிறா. நான் அதை வாங்கி அவ செலவு பண்ணிடுறா. இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு சேமிச்சு நான் சொல்றேன், சேமிச்சு 100 வச்சுங்க. ரூபா கெஞ்சுறேன் மேடம், உனக்கு பிற்காலத்துல வேணும்டா, நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்டா. கொண்டு அம்மா போய் எவ்வளவு கொடுக்கலன்னா மேடம் எனக்கு அப்போ சண்டை அவ்வளோ பிரச்சனை அவங்க வரும் பாட்டியும் மேடம். அவங்க கூட நீங்க இருக்காங்க. சொல்லிடுங்க ஸ்ட்ரிக்டா, 200 ரூபாய் தான் கொடுப்பேன், 100 ரூபாய் நான் சேமிச்சு வைக்கிறேன்னு. நீங்க அது முதல்ல அதை பண்ணுங்கம்மா. சொல்லுங்க மேடம். ஒரு வயசுக்கு அப்புறம் கண்ணு தெரியாம நல்லா ஆச்சுன்னா என்ன சொல்லுங்க. பண்ணுவீங்க? சொன்னேன்னா சொல்லிட்டேன் மேடம், அதை சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பத்தை நீங்க உங்க இதை நீங்க பாத்துக்கணும். பிற்காலத்துக்கு பொறுப்பா வேணும்ல. நடந்துங்க. இப்பவே பிளான் பண்ணீங்க. 100 ரூபாய குடுறா. வேலை செய்யற டைம்ல தான் சேவ் பண்ண முடியும். ஒரு பேங்க்ல போடுறா, சேர்த்து பேங்க் நீங்க கொஞ்சம் அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்க எவ்வளவோ, நானும் 4-5 வருஷமா சொல்றேன் மேடம், என் தங்கச்சியும் சொல்றா, கேட்க மாட்டேங்க, நான் கொண்டு போய் கொடுக்கலாம், திட்டு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை தம்பி. வருத்தப்பட முடியுமா? குழந்தை சரி மூர்த்தி, சொல்லுங்க மேடம். நிச்சயமா நேர்கள் முன் வருவாங்க, உங்களுக்கு உதவி வரும். நீங்க பட்டுக்கோட்டையில ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ற மாதிரி, புதுக்கோட்டையில ஒரு வியாபாரம் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். சரிங்க. அவங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிறதுனால அது உனக்கு பெட்டரா இருக்கும். உங்க அம்மாவும் புதுக்கோட்டை தானே? அவங்களும் புதுக்கோட்டை தான். உங்க அம்மாட்டையும் சொல்லலாம், அவங்கள்ட்டையும் பேசலாம் கொஞ்சம் உதவி பண்ணறதுக்கு. இது பாரு தம்பி, சரிங்க. உங்க பெரிய மாமா இருக்கார்ல, அவர் கால்ல போய் விழுந்துடு, மன்னிப்பு கேட்டுடு. அவர் ஒத்துக்குவார் மேடம். முதல்ல அதை பண்ணு. சரிங்க மேடம். பண்ணுவியா? பண்றேங்க மேடம். சரி சரிம்மா, வணக்கம்மா. வணக்கம். நேர்களே, நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். புதுக்கோட்டையில் இருக்கிறத யாராவது நேர்களுக்கு இந்த பையனுக்கு திருமூர்த்திக்கு வேலை கொடுக்க முடிஞ்சா, வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் அந்த ஊர்லயே தங்கி குடும்பத்தையும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு அம்மா இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கும். அது ஒரு விஷயம். குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான். அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, அப்பா இல்லை, அந்த பொண்ணு என்னெல்லாம் தான் பண்ணுவா, ஆல்ரெடி அவ குடும்பத்தை எல்லாம் பார்க்குறா. அந்த பையன் தம்பி வந்து உட்கார்ந்தப்ப நான் நினைச்சேன், இப்படி பொறுப்பு இல்லாம உட்காந்துருக்கான், ஏன் ஒதுங்கி போய் உட்காந்துருக்கான்னு. பாவம், அந்த பையனுக்கும் பிரச்சனை இருக்கு. ஒரு வயசுக்கு மேல அவருக்கும் சுத்தமா கண்ணு தெரியாது சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் நிச்சயமா உதவி பண்ணோம். நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ, அது சின்ன உதவியா இருந்தாலும் கூட சரி, நம்ம நிச்சயமா பண்ணணும். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க. திருமூர்த்தியும் உமா மகேஸ்வரியும் நல்லா இருப்பாங்க. நம்ம கடவுளை வேண்டிக்கலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்